தீவிரவாதம் ஒட்டுமொத்த உலகத்தையே ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தீவிரவாத தாக்குதல் வெவ்வேறு பக்கங்களிலிருந்து அதற்கான ஸ்டோரிகளை நீங்க படித்து தெரிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதே கட்டத்தில் ஹைஜாக் என்கிற வார்த்தையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். விமானங்களை கடத்தி சென்ற அந்த பல்வேறு கதைகள். என்னைக்காவது ரயில் ஹைஜாக் செய்வதை கேட்டிருக்கிறீர்களா? படங்களில் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த முறை உண்மையிலேயே பாகிஸ்தானில் இது நடந்துள்ளது. ஒரு ரயில் கடத்தப்பட்டது, ஹைஜாக் செய்யப்பட்டது. அதிலிருந்த 450க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் மற்றும் இராணுவ வீரர்களை ஒரு கும்பல் கடத்தி சென்று அவர்களை மிரட்டியது மட்டுமல்லாமல் அவர்களை கொல்லக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த கதை எங்க நடந்தது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அனைத்தையுமே இந்த ரிப்போர்ட்டில் நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள இருக்கிறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அப்போதான் உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த விவரமே புரியும். பாகிஸ்தான்ல இருந்து வெளிவரக்கூடிய இந்த செய்திகளை படித்தீர்கள்னா, இந்த ஹைஜாக்கான ட்ரெயினை மீட்டெடுத்து விட்டோம், அனைத்து ஹோஸ்டேஜஸ்களையுமே நாங்கள் காப்பாற்றி விட்டோம் என்று. ஆனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பக்கத்தையும் நீங்க கேட்க வேண்டும். வெளிவரக்கூடிய ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, சம்பவம் நடந்த இந்த இடத்திற்கு 200க்கும் மேற்பட்ட காஃபின்ஸ்களை பாகிஸ்தான் அனுப்பியுள்ளது. 200க்கும் மேற்பட்ட காஃபின்ஸ் என்றால் அந்த ரயிலில் இருந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கையே 450 மட்டும்தான். அன்அஃபிஷியலாக 200க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கு கொல்லப்பட்டதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது? மார்ச் 11ஆம் தேதி மதியம் 1:30 மணியிலிருந்து 2 மணி அளவில் ஒரு ரயில் ஹைஜாக் செய்யப்பட்ட ஒரு ஸ்டோரி, ஒரு செய்தி வெளியாகிறது. இந்த இடத்தில் BLA, பலோச் லிபரேஷன் ஆர்மி, இவர்கள் தான் இந்த ரயிலை கடத்தி சென்றதாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை எக்ஸ் பக்கம் வழியாக கொடுக்கிறார்கள். மார்ச் 12ஆம் தேதி இவர்களே ஒரு வீடியோவையும் வெளியிடுகிறார்கள். இந்த வீடியோ நீங்க உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்க பார்த்தீர்கள்னா அந்த ரயிலை லைவாக ரெக்கார்ட் செய்த அந்த காட்சி. அதாவது BLA-வை சார்ந்த நபர்களே இந்த வீடியோவை ரெக்கார்டும் செய்திருக்கிறார்கள். அதில் நீங்க பார்த்தீர்கள்னா பிரைமரி டார்கெட் அந்த ரயில் ராக்கெட் லான்ச்சரை வைத்து நேரடியாக அந்த இன்ஜினில் தாக்கிய அந்த காட்சி. இந்த ஆர்கனைசேஷன், அதாவது BLA, இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள் BSO-வாக இருந்தது, பலோச் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன். இப்போ அதோடைய பேரை மாற்றி பலோச் லிபரேஷன் ஆர்மியாக மாறிவிட்டது. அதாவது பலோச்சின் சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய இந்த நபர்கள் தன்னை அப்படித்தான் எடுத்து காட்டுகிறார்கள். இந்த ரயிலுடைய பேர் ஜஃபர் எக்ஸ்பிரஸ். குவெட்டாலிருந்து பேஷாவர் வரை போகக்கூடிய இந்த ரயில் கிட்டத்தட்ட 1660 கிலோமீட்டர் 44 ரயில்வே ஸ்டேஷனை கடந்து செல்லக்கூடிய இந்த ரயில். இந்த நபர்கள் இன்னொரு வீடியோ வெளியிடுகிறார்கள். அதாவது முதல் வீடியோ ரயில் போகக்கூடிய வீடியோ, இரண்டாவது வீடியோ நீங்க பார்த்தீர்கள்னா அந்த ரயிலை எப்படி தாக்கினார்கள், ஒரு ராக்கெட் லான்ச்சரை வைத்து எப்படி அந்த இன்ஜினுக்கு அருகே அந்த குண்டுவெடிப்பு நடந்தது என்கிற அந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார்கள். இந்த குண்டுவெடிப்பு நடந்த உடனேயே கரும் மேகம் அங்கே காணப்படுகிறது, புகை மூட்டம். அந்த ரயில் அங்கேயே ஸ்டாப் ஆகிறது. மூன்றாவது வீடியோ, இதே இரண்டாவது வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த கேமராவை இன்னொரு பக்கம் திருப்பி காட்டுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இந்த BLA-வை சார்ந்த பலோச் லிபரேஷன் ஆர்மியை சார்ந்த அந்த நபர்கள் அங்கே துப்பாக்கியெல்லாம் எடுத்து வைத்து, அதாவது டார்கெட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, எதுவுமே செய்திராதீர்கள், ஒரு எச்சரிக்கை. மூன்றாவது வீடியோ நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த ரயிலில் இருக்கக்கூடிய நபர்களை இறக்கி 3 இடங்களில் 3 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். அங்கே கண்ட்ரோல் செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு வேஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது இவர்கள் எல்லாருமே சூசைட் பாம்பர்ஸ். அந்த ஜாக்கெட்டெல்லாம் பாம்பு இருக்கும். அதாவது இன்னொரு எச்சரிக்கை என்னன்னா, பாகிஸ்தான் ஆர்மி இந்த நபர்களை மீட்டெடுப்பதற்காக எந்த விதமான ஆக்ஷன் எடுத்தீர்கள்னா கூட நாங்கள் சூசைட் பாம்பரை இறக்கி இருக்கிறோம், இந்த அனைத்து நபர்களையுமே கொன்று விடுவோம். இதுதான் அங்கே நடந்த சம்பவம். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த 450 நபர்களில் எத்தனை பேர் உள்ளே இருந்தார்கள்? 200 நபர்கள், மொத்தம் 450 நபர்களில் 200 நபர்கள் பாகிஸ்தானி செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ், அதில் ISI போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பாகிஸ்தானி மிலிட்ரியை சார்ந்த நபர்கள். அதாவது இந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா பல மைனிங்கள் இருக்கக்கூடிய இடம். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு ரொம்பவே
குறைவான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆனால் அங்கே பாகிஸ்தான் மற்றும் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மிகவும் அதிகமாக இருக்கிறது. பாகிஸ்தானோட அங்கமாக இருந்தால் கூட பலோச் இவர்கள் பாகிஸ்தானிலிருந்து விடுதலை கேட்டு கடந்த 75 ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். மார்ச் 11ஆம் தேதி ஜஃபர் எக்ஸ்பிரஸ்ல நடந்த இந்த ஒட்டுமொத்த கதையை நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் கேட்டீர்கள்னா, இதற்கு முன்பு அதாவது 2024ஆம் ஆண்டும் இந்த இடத்தில் இன்னொரு தாக்குதல் நடந்தது இதே ரயிலில். அதில் 28 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கப்புறம் இந்த ரயிலை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வரை ஓடாமல் வைத்திருந்தார்கள். இப்போ தான் மீண்டும் ஒரு முறை ஒரு ஜனவரி மாதத்திலிருந்து இது தொடக்கப்பட்டது. ஐ திங்க் அக்டோபர் இல்லை நவம்பர் மாதத்தில் அந்த தாக்குதல் நடந்தது. மொத்தம் ரிசர்வேஷன் 750 இருந்தது. ஆனால் அடுத்தடுத்த ட்ரெயினில் ஏறுவதற்கு முன்பே, அதாவது 450 பேர் இருக்கும்போது இந்த ஹைஜாக் நடந்துள்ளது. காலை 9 மணி அளவில் குவெட்டா ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ஒரு 173 கிலோமீட்டர் தாண்டும் போது நீங்கள் பார்த்தீர்கள்னா பக்கத்திலேயே ஹைவே ஒன்று இருந்திருக்கிறது. அந்த ஹைவே எங்கிறது இருக்கிறது. இப்போ இந்தியாவில் நீங்கள் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா போகும்போது ஒரு பக்கம் ரயில் போயிட்டுருக்கும், பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹைவே கிராஸ் பண்ணோம். பல கிராமங்களை பல சிட்டிஸ்களில் நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. அங்கெல்லாம் இது மாதிரி ஹைஜாக் நடந்தால் ரொம்ப சுலபமாக இராணுவத்தால் போலீஸால் அதை கண்ட்ரோல் செய்ய முடியும். இதை தாண்டி, அதாவது இந்த ஹைவேயை தாண்டி ஒரு ஐசோலேட்டட் ஏரியா வருது, ஒரு காட்டுப்பகுதி. காட்டுப்பகுதின்னு நீங்கள் சொல்ல முடியாது, ஒரு பாலடைந்த பூமி, 4 புறமும் மலை பிரதேசம், எந்த விதமான வாகனமும் வர முடியாது. அந்த இடத்துல ரோடு வசதி எதுவுமே கிடையாது. பலான் பாஸ் என்று கூறுவார்கள். பலான் பாஸ் மஷ்க் என்கிற இந்த இடத்தை கிராஸ் செய்யும் போது இந்த ஹைவே முடிகிறது. அதுக்கப்புறம் ஒரு எம்டி லேண்ட், பல கிலோமீட்டர் வரை எந்த விதமான ஆள் நடமாட்டமும் இல்லாத இந்த இடத்தில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. போலா ரிவர் ஒரு பக்கம், இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள் இந்த ரயில் நெட்வொர்க் போயிட்டு இருக்கு. மஷ்க் அந்த இடத்துல பல டனல்ஸ்கள் இருக்கு, குகை. மஸ்க் டனல் நம்பர் 8 கிட்ட வந்த உடனேயே ஒரு ராக்கெட் லான்ச்சர் வந்து இந்த இன்ஜினுக்கு அருகே வெடிக்கிறது. வெடித்த உடனே அந்த ஆட்டோமோட்டிவ் பைலட், ரயிலை ஓட்டக்கூடிய அந்த நபர் காயமடைந்து அங்கேயே நிறுத்துகிறார். அதாவது இதற்கு முன்பு நான் ட்ரெயின் எடுத்து சென்றால் அங்கே ஏதோ இன்னும் பாம்பெல்லாம் இருக்கும்னா அது அந்த அச்சத்தில் நிறுத்திய உடனேயே அங்கேருந்து பிஎல்ஏவை சார்ந்த நபர்கள் ரயிலை நோக்கி சுடத் தொடங்குகிறார்கள் மஷின் கன்ஸ்களை வைத்து. ரயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆர்மி, போலீஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ், அங்கேருந்தும் பதிலுக்கு துப்பாக்கி சூடுகள் நடக்கிறது. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே பிஎல்ஏ இந்த ஒட்டுமொத்த ரயிலையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். அதற்கு பின்னாடி நீங்கள் பார்த்த இந்த காட்சி எல்லாமே உங்களுக்கு முன்பு இருக்கிறது. இது அங்கே நடந்த சம்பவம். ஆனால் இதற்கு பின்பு என்ன நடந்தது? இந்த செய்தி ஒட்டுமொத்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரேக்கிங் நியூஸாக எடுத்துக்காட்டப்பட்டது. அதற்கான காட்சிகளை பாருங்கள். बलूचिस्तान में जाफर एक्सप्रेस पर फायरिंग हुई है। ट्रैक पर धमाका किया, फिर फायरिंग की। औरतों और बच्चों को ढाल बनाए जाने, मुश्किल इलाका होने की वजह से पेचीदा ऑपरेशन। इस हमले की जिम्मेदारी बलोच लिबरेशन आर्मी ने कबूल की है। இந்த ஒட்டுமொத்த கதையை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு பெண்ணை பற்றி நீங்க பார்க்க வேண்டும். இந்த பெண்ணுடைய பேர் தான் மஹராங் பலோச். மஹராங் பலோச்சை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா நோபல் பரிசு வினர். பிபிசி அண்ட் டைம்ஸ் மேகசின் இவரை உலகத்தில் இருக்கக்கூடிய 100 எமர்ஜிங் லீடர்ஸ்களில் இவருடைய பெயரை பட்டியல் போட்டிருக்கிறார்கள். பிபிசியை நீங்கள் பார்த்தீர்கள்னா உலகத்தில் இருக்கக்கூடிய 100 இன்ஃப்ளூயன்ஷியல் பெண்கள் பட்டியலில் இவருடைய பெயரை எழுதியிருக்கிறார். இவருடைய எக்ஸ்பக்கத்தை போய் நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு தெரிய வரும் பலோச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு மிஸ்ஸிங் நபர்களை பற்றி, அதாவது காணாமல் போன நபர்களுடைய அந்த பட்டியலை இவர் எடுத்து காட்டுகிறார். அதாவது ஃபோர்சிபிலி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலோச்சிஸ்தான் என்கிற இந்த பகுதி, பலோச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பல ஆக்டிவிஸ்ட்கள், பல பத்திரிகையாளர்கள், அவர்கள் காணாமல் போகக்கூடிய ஒரு மிக பெரிய சீரியஸான விஷயத்தை இந்த பெண்மணி எடுத்து வைக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கேஸ் ஆஃப் மராங் பலோச் இந்த டைட்டிலில் அங்கே இருக்கக்கூடிய அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளிவிட்ட ஒரு செய்தியை நீங்கள் படித்தீர்கள்னா மஹராங் பலோச்சே ஒரு முறை இதே போன்று கடத்தி செல்லப்பட்டார். அங்கே இருக்கக்கூடிய, அதாவது பலோச்சிஸ்தான், சிந்த், கெபர், பொகஸ்தான் என்கிற இந்த 3 இடங்களில் ஃபோர்ஸ்ட் டிஸப்பியரன்ஸ், அதாவது
யாருக்குமே தெரியாது. ஒரு நபர் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டாலே அந்த நபரை அடுத்த நாளே அவரை காண முடியாது. அவருடைய சவம் கிடைக்கும், சில முறை அந்த சவம் கூட கிடைக்காது. அப்படி அவர்கள் திரும்பி வந்தால் கூட ஒரு சில நாட்களிலேயே மீண்டும் ஒரு முறை அவர் மீது தவறான பொய் வழக்குகளை போட்டு மறுபடி கடத்தி செல்வார்கள். இதுதான் அங்கு நடக்கக்கூடிய விஷயம். ஹியூமன் ரைட் வாட்ச் இவர்களோட ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 2014ஆம் ஆண்டுக்கு பின்பு கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட கேசஸ், அதாவது ஃபோர்ஸ்ட் டிஸப்பியரன்ஸ்க்கான கேசஸ், கடத்தி செல்லப்பட்ட கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. பாகிஸ்தான் கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆன் என்ஃபோர்ஸ்ட் டிஸப்பியரன்ஸ், இது வந்து பாகிஸ்தானோட ரிப்போர்ட். இது இன்னும் சீரியஸ் ஆகியிருக்கிறது. 10,078 பேர் 2011ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை காணாமல் போனார்கள் என்கிற இந்த ரிப்போர்ட். இப்போ எதற்காக கடத்துகிறார்கள், எதற்காக இவர்களோட போராட்டம், இதை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா அதற்கான கடைசி ரிசல்ட் நேற்று நீங்கள் பார்த்தீர்கள். ஜஃபர் எக்ஸ்பிரஸ் போலான் பாஸ்க்கு நடந்த இந்த ரயில் கிட்னாப்பிங், இந்த கிட்னாப்பர்ஸ் கொடுத்த இன்னொரு விஷயம், அடுத்த 48 மணி நேரத்திற்குள் பலோச்சிஸ்தான் அதற்காக போராடக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறீர்களோ, இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் காணாமல் போனார்களோ அனைத்து நபர்களையுமே பாகிஸ்தான் வெளிவிட வேண்டும், பலூச்சிஸ்தானிற்கு அனுப்பணும். இல்லை என்றால் நாங்கள் கடத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த 450 நபர்களில் கிட்டத்தட்ட 180 நபர்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள். இவர்களை 1 மணி நேரத்திற்கு 5 நபர்களை நாங்கள் கொல்ல தொடங்கிவிட்டோம். மீதம் இருக்கக்கூடிய பலோச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், அவர்களை நாங்கள் விட்டுட்டோம். எங்கள் கையில் இருக்கக்கூடிய 187 நபர்கள், 85 நபர்கள், இவர்களை நாங்கள் கொல்ல தொடங்குவோம். நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்யும்போது அனைத்து நபர்களையுமே காப்பாற்றி விட்டார்கள் என்கிற ஒரு தகவலை பாகிஸ்தான் செய்தியாளர்கள் வெளிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை 200 காஃபின்ஸ்களை, சவப்பெட்டிகளை இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு பாகிஸ்தான் அனுப்பியுள்ளது. இது ஒரு தகவல். இப்போ பலோச்சிஸ்தான்ல இருந்தும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. எதற்காக இந்த தாக்குதல், எதற்காக இந்த சம்பவம் நடந்தது என்கிற அந்த விஷயத்தை விளக்கியிருக்கிறார்கள். அது நீங்களே கேளுங்கள். Motive of our attack was very clear. It was a simple and clear message to China and Pakistan to withdraw immediately from Balochistan. எதற்காக இந்த இரத்த வெறி, எதற்காக இந்த கொலை வெறி? 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பிரிந்த போது பலோச்சிஸ்தான் என்கிற இந்த நாடு, தனி நாடாக இருந்த இந்த நாட்டையும் பாகிஸ்தான் தனக்குள் சேர்த்து கொண்டது. ஒரு பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் வெஸ்ட் பாகிஸ்தான், அதாவது பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான், இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான். இந்த பலோச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் தன்னை பாகிஸ்தானி பஞ்சாபியாக எப்பவுமே பார்ப்பதல்ல. இதே பிரச்சனை தான் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும். அதாவது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், பெங்காலி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், இந்த புறம் இருந்த இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள். பாகிஸ்தான் அவர்களை உருது படிப்பதை கட்டாயப்படுத்தினார்கள். இவர்களுடைய அந்த கல்ச்சரை அவர்கள் மீது திணித்தார்கள். அதனால்தான் எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது, நாங்கள் பெங்காலி முஸ்லிம்ஸ் என்கிற ஒரு விரோதம் வெளிவந்தது. அதுக்கப்புறம் 1971 அதில் பங்களாதேஷ் உருவானது. இப்போ பலோச்சிஸ்தானை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையும் அப்படித்தான். ஆனால் அங்கே பல ட்ரைபல் குரூப்ஸ்கள் இருந்தது. இந்த ட்ரைபல் குரூப்ஸில் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் பாகிஸ்தானால் ஒட்டுமொத்த பலோச்சிஸ்தானை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய பல லீடர்ஸ்கள் பாகிஸ்தானிற்காகவே வேலை பார்க்கவும் தொடங்கிவிட்டார்கள். 1950ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ஒரு ஸ்கீமை கொண்டு வருகிறது, 1 யூனிட் ஸ்கீம். எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி 1 நேஷன் 1 எலெக்ஷன் 1 ரேஷன் கார்டு 1 ரிலிஜன் என்று கூறுகிறாரோ அதே போன்று அங்கேயும் நடந்தது. வெஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் ஈஸ்ட் பாகிஸ்தான். பலோச்சில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை எதிர்க்க தொடங்கிட்டார்கள். அதாவது உங்களுடைய கல்ச்சர் வேற, உங்களுடைய மொழி வேற, நாங்கள் பேசுவது பலோச், நாங்கள் பஞ்சாபி பேசுவதில்லை, நாங்கள் உருது பேசுவதில்லை. ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இங்கே இருக்கக்கூடிய வளங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸ், இதை பாகிஸ்தான் விடுவதாக கிடையாது. இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. 1920ஆம் ஆண்டு ஜுல்ஃபிகார்
அலி புட்டோடைய அரசாங்கம் முதல் முறையாக பலோச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைத்தது. அதாவது ஒரு செப்பரேட் ஸ்டேட், அதாவது இது ஒரு மாநிலம், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்போம், ஆனால் உங்களுக்கு தனி சாசனம். 1973ஆம் ஆண்டு பலூச்சிஸ்தான் ப்ரொவிஷன் கவர்மெண்ட் புட்டோ அரசாங்கம் கொண்டு வந்தது. இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பங்களாதேஷ் பிரிந்ததற்கு பின்பு பலூச்சிஸ்தான் மீது இன்னும் கடுமையான கண்ட்ரோலை இவர்கள் விதிக்க தொடங்கினார்கள். 1977ஆம் ஆண்டு வரை ஒரு மிகப்பெரிய அளவில் இவர்களுடைய சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. இப்போதான் நீங்கள் பார்த்தீர்கள்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு புதிய அரசாங்கம், அதாவது பாகிஸ்தான் அரசாங்கம் பலூச்சிஸ்தானை கண்ட்ரோல் செய்வதற்காக, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக, அந்த விரோதத்தை கண்ட்ரோல் செய்வதற்காக 80,000 பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ்களை பலூச்சிஸ்தானிற்கு அனுப்பினார்கள். அங்கே இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய விடுதலை போராளிகள் 55,000 நபர்கள் அவர்களும் இந்த போரில் குதித்தார்கள். 5000த்திற்கும் மேற்பட்ட பலூச்சிஸ்தானை சார்ந்த நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே நேரத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவத்தை சார்ந்த 3000 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்போதான் ஜியா உல் ஹக்குடைய மிலிட்ரி கவர்மெண்ட் வருகிறது. இவர்கள் வந்த உடனேயே இந்த ஒட்டுமொத்த ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ் அனைத்தையுமே முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரண்டில், அதாவது இவர்களுடைய போராட்டம் சோஷியல் மூவ்மெண்ட்டாக இருக்கிறது, இவர்களுடைய போராட்டம் பொலிட்டிக்கல் போராட்டம் கிடையாது என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு கொஞ்சம் லிபர்ட்டி கிடைக்கிறது. ஆனால் ஜெனரல் பர்வேஸ் முஷரஃபுடைய அரசாங்கம் 1999ஆம் ஆண்டு வந்த உடனேயே பலூச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இது அடுத்த லெவலுக்கு போகிறது, அடுத்த கட்டத்திற்கு போகிறது. எப்படி? 2002ஆம் ஆண்டு குவாடர் போர்ட் சைனாவுடன் கை கோர்த்து பாகிஸ்தான் கட்டக்கூடிய இந்த போர்ட்டை வைத்துதான் இந்தியாவையும் கண்ட்ரோல் செய்வதற்கான ஒரு முயற்சி நடந்தது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமாக பஞ்சாபீஸ் மற்றும் சைனீஸ்களுக்கு தான் அங்கே வேலை வாய்ப்பு, அங்கே இருக்கக்கூடிய பல லாபங்கள் அவர்களுக்கு போய் சேர தொடங்கியது. ஆனால் பலோச்சீஸ் அவர்களுடைய கோரிக்கை, எங்களுடைய மண்ணில் நீங்கள் இந்த போர்ட்டை கட்டுகிறீர்கள், எங்களுடைய நபர்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிடையாது, எந்த விதமான லாபமும் கிடையாது, அனைத்துமே சைனீஸ் பஞ்சாபீஸ்களுக்கு மட்டும்தான் போகிறது, அதாவது பாகிஸ்தான் பஞ்சாபீஸ், அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு போராட்டம் மீண்டும் வெடிக்கிறது. 2004ஆம் ஆண்டு பலோச் மூவ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய அளவில் சூடுபிடிக்கிறது. 2006ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இராணுவம் பலோச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லீடர் நவாப் அக்பர் புக்தி அவரை கொலை செய்து விடுகிறார்கள். இதற்கு பின்பு அந்த இடத்தில் எந்த விதமான கட்டுப்பாட்டும் எந்த விதமான கண்ட்ரோலும் பாகிஸ்தான் இராணுவத்தால் கொண்டு வர முடியவில்லை. 2008ஆம் ஆண்டு முஷரஃப் அரசாங்கம் கவிழ்ந்ததற்கு பின்பு ஆசிஃப் அலி ஜர்தாரியுடைய டெமோக்ராட்டிக் அரசாங்கம் வருகிறது. ஆனால் கூட பலோச்சிஸ்தானிற்கான இந்த பிரச்சனைகள் அதற்கான முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை. 2009ஆம் ஆண்டு 800 தாக்குதல் ஒட்டுமொத்த பாகிஸ்தானில் நடந்தது. அதில் 400க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டார்கள். இதில் 90% தாக்குதல் பலோச்சிஸ்தான் நேஷனலிஸ்ட் செய்ததாக ஒரு தகவல். 2010ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த வருடம் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த தாக்குதல் 730 தாக்குதல் நடக்கிறது. அதில் 600க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிஸ் கொல்லப்படுகிறார்கள். பாகிஸ்தானி கவர்மெண்ட் இந்த ஒட்டுமொத்த பலோச்சிஸ்தான் விவகாரத்தை கண்ட்ரோல் செய்வதற்காக இப்போ ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறார்கள். 2010ஆம் ஆண்டிலிருந்து ஃபோர்ஸ்ட் டிஸப்பியரன்ஸ்க்கான இந்த பிரச்சனை வெடிக்கிறது. அதாவது அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டாலோ, அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் போராடினாலோ, அல்ல எந்த விதமான ஆக்டிவிட்டி செய்தாலோ உங்களை கடத்தி செல்லக்கூடிய வேலையை பாகிஸ்தான் தொடங்கியது. 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதாவது 2010-11ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி இப்போ 15 வருடங்களாக இந்த பிரச்சனை பலோச்சிஸ்தானில் நடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய BLA போன்ற அசோசியேஷன்ஸ்கள் பாகிஸ்தானிலிருந்து எங்களை தனியாக பிரித்து விடுங்கள், எங்களுக்கு தனி நாடு தேவை, நாங்கள் தனி நாடாக தான் இருந்தோம் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அக்டோபர் 2024ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ரயில்வேஸ் அதில் ஒரு தாக்குதல் நடந்தது. இதுவும் குவெட்டாலிருந்து பெஷாவர், இதே ரயிலில் நான் ஏற்கனவே கூறியபடி அதில் ஒரு 28 பேர் கொல்லப்பட்டார்கள். இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த தாக்குதல், இந்த ஹைஜாக் நடந்தது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டான் உடைய ரிப்போர்ட், டான் என்கிற ஒரு மிக பிரபலமான பத்திரிகை, அதன்படி பார்த்தீர்கள்னா 171
டெரர் இன்சிடென்ட்ஸ் வெறும் 2024ஆம் ஆண்டு மட்டுமே நடந்திருக்கிறது. இதை தாண்டி டவுனுடைய ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே இருக்கக்கூடிய ஜிடிபி 4.9 இருந்தது 1970ஆம் ஆண்டு. இப்போ இருக்க ஜிடிபி நீங்கள் பார்த்தீர்கள்னா 3.7. அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பலூச்சிஸ்தானிற்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுப்பதில்லை. 1952ஆம் ஆண்டு நேச்சுரல் கேஸ் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் கூட பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான லாபமும் போய் சேரவில்லை. பஞ்சாப் மற்றும் சிந்தை சார்ந்த நபர்களுக்கு தான் இந்த அனைத்து லாபமுமே கிடைத்தது. பாகிஸ்தானிலும் ஒரு பஞ்சாப் இருக்கிறது, ஹைதராபாத் இருக்கிறது. இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாபாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம். 1973ஆம் ஆண்டு பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரிசர்வ், அதாவது அவர்களுக்கு இங்கிருந்து வெளிவரக்கூடிய வளங்கள்லேருந்து அதில் வரக்கூடிய லாபத்திலிருந்து 12.5% ராயல்ட்டி கிடைக்கும் என்று கூறினார்கள். ஆனால் அதுவும் ஆன் பேப்பராக மட்டும்தான் இருக்கிறது. அது நேரடியாக மக்களுக்கு போய் சேர்வதில்லை. 1970ஆம் ஆண்டு நடந்த கிராக்டவுனாக இருக்கட்டும், அல்ல 2000 நடந்த மிலிட்ரி ஆப்ரேஷனாக இருக்கட்டும், அனைத்திலுமே பலோச்சிஸ்தானுடைய குரலை, அங்கே இருக்கக்கூடிய மக்களை அடக்கக்கூடிய வேலையை பாகிஸ்தான் தொடர்ந்து செய்து வருகிறது. இதற்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சைனாவுடைய $65 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே நடக்கிறது. பாகிஸ்தான் சைனா எக்கனாமிக் காரிடார் அதுவும் இந்த இடத்துல தான் நடக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இந்த இடத்துல தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பரிக் கோல்டு மற்றும் கனடாவுடைய பரிக் கோல்டு என்கிற இந்த கம்பெனி, அதாவது தங்கம் மற்றும் செம்போடைய சுரங்கம் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல இருக்கிறது. சைனாவும் இந்த இடத்துல தான் அதாவது தங்க சுரங்கத்தில் தங்கம் எல்லாம் எடுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்துடைய ஜியோ லொகேஷன் அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்த், இந்த புறம் பலோச்சிஸ்தானுடைய அந்த சீ போர்ட் மிக முக்கியமானது. அரேபியன் சி மற்றும் ஸ்ட்ரெய்ட் ஹொஜரான் இந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு மிகப்பெரிய சி ரூட் இந்த இடத்தில் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். அதனால தான் சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அளவில் இங்கே நடந்துள்ளது. அரேபியன் சீலிருந்து எப்படி இந்தியாவை டாக்கல் செய்யலாம், அந்த இடத்தில் எப்படி தனக்கான ரூட்டை, ஒரு சி ரூட்டை கொண்டு வரலாம், போர்ட் வழியாக பொருட்கள் வரும், அங்கேருந்து பாகிஸ்தான் டு சைனா நேர ஒரு ரோடை போட்டு அந்த ரோடு வழியாக அவர்களுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அங்கே நடக்கும் என்கிற ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். பலூச்சிஸ்தானை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி கூட ஒரு 2-3 வருடத்திற்கு முன்பு ரெட் ஃபோர்ட்டிலிருந்து சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை பற்றியும் அவர் பேசியிருந்தார். இந்த ஒட்டுமொத்த விஷயம் காஷ்மீர் டெரரிசம், காஷ்மீர் எந்த அளவில் அந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது, அந்த முறையில் இதுவரை பலூச்சிஸ்தானிற்கான பிரச்சனை பேசப்படவில்லை. இதற்கான பல காரணங்கள், அதாவது பாகிஸ்தான் இந்த இடத்தை கைவிட தயாராக இல்லை. 2வது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த விதமான சுதந்திரமும் கொடுக்க தயாராக இல்லை. பாகிஸ்தான் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் பலூச்சிஸ்தானிற்கு சப்போர்ட் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களே நாங்கள் பாகிஸ்தானுடன் இருக்க விருப்பப்படவில்லை, எங்களுக்கு தனிநாடு தேவை என்கிற அந்த போராட்டத்துடைய உச்சக்கட்டம் தான் நேற்று நடந்த இந்த ஹைஜாக். ஒன் நேஷன், ஒன் ரிலீஜன் அண்ட் ஒன் லீடர், இந்த விஷயத்தை தான் பாகிஸ்தானும் தொடர்ந்து எடுத்து வைக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது புரிந்துவிட்டது. இந்தியாவிலும் அதே போன்ற சிச்சுவேஷன், ஒன் நேஷன், ஒன் ரேஷன் கார்டு, ஒன் லாங்குவேஜ், இது போன்ற பெரிய நாடுகளுக்கு இது சாத்தியப்படாது என்கிற விஷயத்தை அவர்களும் புரிந்து கொள்ளவில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் புரிந்து கொள்ளவில்லை. அங்கேயும் பல மொழிகள் பேசப்படுகிறது, பல ஜாதிகள் மதங்களை சார்ந்த நபர்கள் இருக்கிறார்கள். எப்படி இந்தியாவில் பல மொழிகள் பேசக்கூடிய நபர்கள் நாம் இருக்கிறோமோ, எப்படி தமிழ்நாடு ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிராக நிற்கிறதோ, அதே போன்றுதான் பல கோரிக்கைகளை, பல பிரச்சனைகளை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நபர்களும் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் டெமோக்ரஸி இருக்கிறது, இந்தியாவில் பார்லிமெண்ட் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து வைக்க முடிகிறது. ஆனால் பாகிஸ்தானில், பலோச்சிஸ்தான், அங்கே இருக்கக்கூடிய மக்களால் இது போன்று செயல்பட முடியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இராணுவத்துடைய கட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது.
அதனால்தான் இது போன்ற எஜுகேஷன் தொடர்ந்து பாகிஸ்தான் சந்தித்து வருகிறது. இந்த விஷயத்தில் வரக்கூடிய மற்ற செய்திகளை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வந்து கொண்டிருப்போம். அதுவரை காத்து கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.